இப்போ வந்து என் க்ரஷ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு இப்போ வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். பி ஹாப்பி ஷீ வில் டெக்ஸ்ட். அவங்க வந்து எனக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு போகிறேன். ஆனால் அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ண மாட்டாங்க, அது எனக்கே தெரியும். ஹலோ மக்களை, என்னையோட வீடியோவில் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் ஒன்று பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ராஜெக்ட் பேர் என்னென்னா க்ரஷ் ரிப்ளை ஆர் நாட் ரிப்ளை. அதாவது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு க்ரஷுக்கு வந்து மெசேஜ் பண்ண போகிறீங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள் தெரியலாம், நிறையா நாள் தெரியலாம், ஏன்னா தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட வந்து ரிப்ளை வருமா வராதான்றது தான் இந்த ப்ராஜெக்ட். மேபி இட் வில் ஃபன்னி, பட் ப்ராஜெக்ட் பக்காவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கணும். அது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, நம்ம என்னென்ன பண்ணணும்னு முதல்ல கற்றுக்கணும். இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ரொம்ப பேர் சேட் மூலிமா தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த சேட்டில் வர காமனான டவுட் என்னன்னா, அவங்க க்ரஷ் வந்து நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தான் ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ஹியூமன் பிஹேவியர் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள். சில பேர் அவங்க ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க, சில பேர் லேட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க, சில பேர் பார்த்துட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பைனரி கிளாஸிஃபிகேஷன். ஏன் பைனரி கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறேன்னா, க்ரஷ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ரெண்டில் ஏதோ ஒன்று தான். ஓகே, அதனால் இது வந்து திஸ் ஆர் தட், 0 or 1, எஸ் ஆர் நோ டைப், இதெல்லாம் வந்துச்சுன்னா கிளாஸிஃபிகேஷன் டைப். கிளாஸிஃபிகேஷனில் என்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம். ஏன் லாஜிஸ்டிக்கு இதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதுவும் யூஸ் பண்ணுவோம். எது பெஸ்ட்டாக இருக்கோ அது நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதோட ஓவர் வியூ பார்த்துடலாம். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, டேட்டா க்ளீன் பண்ண போகிறோம். ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் எதாவது இருந்தால் ஹேண்டில் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து மாடல் பில்ட் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து அவுட்புட் எடுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம டேட்டா செட்டை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டா செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட்டா செட்டில் என்னென்ன இருக்குது, ரிலேஷன்ஷிப் ஸ்டேஜ், டேஸ் நோன், average time crush, average reply time crush, response gap hours, message sent today, message received, question mark used, double text, emoji count, initiate chats, late night chats, reply, see no reply counts, reply ratio, interest score, reply, your gender or crush gender. ஓகேவா, இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேஜில் வந்து ஸ்ட்ரேஞ்சர், க்ளோஸ் ஃப்ரெண்ட் இது மாதிரி நிறையா இருக்குது. டேஸ் நோன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் தெரிஞ்சிருக்கும் அவங்கள. ஆவரேஜ் டைம், ரிப்ளை டைம், அவங்க வந்து இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் எடுத்து ரிப்ளை பண்ணுறாங்க, எவ்வளோ நேரத்தில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, எத்தனை மெசேஜ் நீங்கள் அனுப்புறீங்க, ரிசீவ் ஆகிருக்கு, கொஷின் மார்க் எத்தனை யூஸ் பண்ணிக்கிறாங்க, டபுள் டெக்ஸ்ட் எத்தனை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இமோஜோட கவுண்ட்ஸ், அப்புறம் யார் மெசேஜ் வந்து இனிஷியேட் பண்ணுறா, இது மாதிரி எல்லாமே இருக்குது. லேட் நைட் சேட்ஸ்னால் லேட் நைட்டில், இந்த ட்ரை ரிப்ளைஸ்னால் அந்த போதும் பாய் அப்படின்ற ரிப்ளை பண்ணுறது தான் இந்த ட்ரை ரிப்ளைஸ். இப்போ பார்த்துட்டு போவாங்க. ரிப்ளை ரேஷியோ, இது வந்து முன்னாடி இருக்கிறதோட 2-3 இதோட ரேஷியோ தான் இந்த ரிப்ளை ரேஷியோ. இன்ட்ரெஸ்ட் ஸ்கோரும் அப்படி தான். இந்த முன்னாடி இருக்கிற ஒரு 2-3ஓட ஆவரேஜோட வேல்யூ தான் இன்ட்ரெஸ்ட் ஸ்கோர். ரிப்ளைனா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றதை, இதுதான் நம்மளோட டார்கெட் காலம். இந்த ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல், உங்களோட ஜெண்டர் என்னன்னா மேல்னு போட்டுக்கலாம், மேல், ஃபீமேல்னா ஃபீமேல், க்ரஷோட ஜெண்டர் மேல் ஃபீமேல். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா கோட் பார்ட் பார்க்க போகிறோம்.
நம்ம இப்போ வந்து பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்னென்ன பேக்கேஜஸ்னால் pip install numpy pandas matplotlib சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. கேர்ஃபுல்லாக எல்லாமே பண்ணுங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ChatGPT கிட்ட போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஈவன் மோர் பெட்டர் ஐடியா. சைக்கிட்லாம் இப்போதைக்கு இது போதும். நமக்கு எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. காமன் படி எஸ்.